என்ன பிரச்சனை இருந்துட போகுது காங்கிரஸுக்கும் தாவேக்காக்கும் சேர்றதுல? காங்கிரஸ் போயிட்டு வருது அப்படின்னா காங்கிரஸ் கேட்குற சீட்டை விஜய் கொடுக்க போகிறாரு. விஜய்க்கு வேறு என்ன வேணும்? உழைக்கிறதுக்கு ஒரு கட்சி வருது, நம்மள மாதிரியே கட்சி, பண்ணையாருங்க அதிகமாக இருக்கிற கட்சி. அவங்களுக்கு பண்ணையார், நமக்கு தொண்டர்கள். பண்ணையாரும் தொண்டர்களும் சேர்ந்து வேலை பார்க்கலாம், நல்லா தான் வரும். மதச்சார்பின்மை அதையும் சொல்லிக்கலாம். நமக்கும் வந்து அவங்களும் வந்து இந்த சிறுபான்மையினர் நலன் சார்ந்து பேசுவாங்க, நம்மளும் அப்படி தான் இருக்கணும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்லா தான் போகுது. அப்படி இருந்தும் 9 பொருத்தம் பொருந்தியும் ஏன் நீங்கள் சேர மாட்டேன்றீங்க? ஏன்னா காங்கிரஸுக்கு தெரியும் நீங்கள் போனி ஆக மாட்டீங்க. அப்போது போனி ஆகாத உங்களை வச்சு பேரத்தை காங்கிரஸ் கட்சி பேசி கொண்டிருக்குது. இந்த பேர வலிமையை கூட்டுவதற்கும் திமுக கிட்டேருந்து சீட்டை எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கும் உண்டான அவங்க பண்ண டெக்னிக்கலான புத்திசாலித்தனம். இதை உங்களுக்கு புரியறதுக்கு அவ்வளோ அனுபவமும் அவ்வளோ அரசியல் ஞானமும் இல்லை. அது இருந்திருந்தால் இதெல்லாம் காதும் வச்ச மாதிரி பண்ணுற விஷயம். உண்மையிலே காங்கிரஸோட கூட்டணி வரணும்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும்? டெல்லி போனார் இல்லைங்களா? டெல்லியில் சிபிஐ வழக்கு விசாரணைலாம் முடிஞ்ச உடனே வேறு யாருன்னா ஆளை வச்சு, ராகுல் காந்தி வீட்டில் இருக்காரா, அப்பாயின்மெண்ட் வேணும் சொல்லிவிட்டு போயிட்டு உட்காந்து ராகுல் காந்தியோட டீ சாப்பிட்டு, சரி சம்பவம் செய்யலாமா தமிழ்நாட்டில்? என்ன செய்கிறாங்க பிஜேபி? திமுக வந்து சும்மா பேசுகிறாங்க, ஊழல் கீழல்னும் போது அமுங்குறாங்க. கருப்பு பலூன் விடுறதுக்கு ஆள் இல்லை, நான் விட்றேன் கருப்பு பலூன். என்ன சொல்கிறீங்க? ராகுல் காந்தி யோசிச்சிருப்பார், நம்பலாமா? நம்பலாம். சரி தோற்று போயிட்டா ஆரம்பம் 2029 நான் கட்சியை வளர்ப்பேன். டிகே சிவகுமாரை டைப் பண்ணுங்கள், சிதம்பரத்தை நீங்கள் பார்த்துக்கோங்க, மிச்சத்தில் லோக்கலில் வேலையை நான் பார்த்துக்கிறேன். காங்கிரஸ் திமுக கூட்டணி எவ்வளோ சீட்டு கேட்குறீங்களோ கொடுக்குறேன். 60 சீட்டு 80 சீட்டு மிச்சம். நம்ம 2 பேர் வந்ததுக்கப்புறம் மிச்சம் ஒரு சில நண்பர்கள் வரலாம். கம்யூனிஸ்ட் வந்தால் கேரளாவில் உங்களுக்கும் அவங்களுக்கும் சண்டை, தமிழ்நாட்டில் இல்லை. திமுக கூட்டணி உடையும், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் இந்திய கூட்டணியில் ஒரே ஒரு பிளேயர் மாறும், டிஎம்கே அவுட்டு விஜய் இன் டீல் அப்படின்னு பேசியிருந்தாருன்னா ராகுல் காந்தி அட்லீஸ்ட் யோசிச்சிருப்பார். இவர் பனையூர்லேயே இருப்பாராம், அவர் 10 ஜன்பத் ரோட்லேயே இருப்பாராம் டெல்லியிலேயே. அவரும் தமிழ்நாட்டுக்கு வரமாட்டாராம், இவரும் தமிழ்நாட்டை விட்டு வெளியில் போய் அரசியல் பண்ண மாட்டாராம், வீட்டை விட்டு வரமாட்டாராம். ஆனால் கூட்டணி வண்டி மலரும்னா எப்படி மலரும்?